இன்றைய செய்திகள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிஎஸ்பி வங்கியின் முன்பு பிஇஎஃப்ஐ மாவட்ட பொதுச் செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்து மகேஸ்வரன் கூறியதாவது: சிஎஸ்பி வங்கி ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் 10வது இருதரப்பு ஒப்பந்தம் வரை செயல்படுத்தி வந்த சிஎஸ்பி வங்கி நிர்வாகம் 11வது மற்றும் 12வது இருதரப்பு ஒப்பந்தங்களை வங்கியில் செயல்படுத்துவதற்கான ஒப்புதலை அளிக்கவில்லை. இந்த இரு ஒப்பந்தங்களையும் இந்த வங்கியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கத்தோலிக்க சீரியன் வங்கி ஊழியர் சம்மேளனம் தொடர்ந்து போராட்ட இயக்கங்களை நடத்தி வருகிறது. வங்கி தொடர்ந்து லாபகரமாக செயல்பட்டு வந்தாலும் வங்கியில் நிதி மற்றும் பல்வேறு விஷயங்களை கணக்கில் கொண்டு இந்த ஒப்பந்தங்களை செயல்படுத்த மறுப்பு தெரிவித்து வங்கி நிர்வாகம் சங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. தொடர்ந்து வங்கியை நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை நிராகரித்து வருவதன் காரணமாக இதை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற இல்லையென்றால் அகில இந்திய அளவில் வங்கி ஊழியர்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு துணைத் தலைவர் நாகேந்திர ராஜா, சங்க மாநில தலைவர் கனரா வங்கி சிவலிங்கம், அசோசியேஷன் துணை பொதுச் செயலாளர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஜெயச்சந்திரன், பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் சிவானந்தம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு ஜெயபாலன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மகேஸ்வரன், இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் மாவட்ட பொதுச் செயலாளர். தோழர்களே, இன்றைக்கு கனரா கேத்தலிக் சிரியன் பேங்க் லிமிடெடினுடைய வங்கியினுடைய நிர்வாகத்தினுடைய ஊழியர் விரோத போக்கை கண்டித்து இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய ஆதரவு ஆர்ப்பாட்டம் என்பதை நாங்கள் இன்று நடத்தியிருக்கின்றோம். கேத்தலிக் சிரியன் வங்கியிலே அந்த நிர்வாகம் அந்த ஊழியர்களுக்கு வங்கி ஊழியர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட 11வது 12வது இருதரப்பு ஊதிய ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதில் அந்த நிர்வாகம் மறுத்து வருகிறது. எனவே அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு 11வது 12வது இருதரப்பு ஊதியத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். மேலும் கேத்தலிக் சிரியன் வங்கியினுடைய ஊழியர்களில் வங்கியினுடைய இருதரப்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் 1000 பேரும் காஸ்ட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய முறையிலே ஊதியம் பெறக்கூடியவர்கள் 6500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என்று நடைமுறையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய அந்த உரிமையை இது பறிப்பதாக இருக்கிறது. எனவே அனைவருக்கும் இருதரப்பு ஒப்பந்தத்தினுடைய ஊதியத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கேத்தலிக் சிரியன் வங்கியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஊழியர்களை கொண்ட சங்கத்தோடு நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதேபோல் வருங்கால வைப்பு நிதி ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதியினுடைய காப்பாளராக பெரும்பான்மை சங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை அவர்கள் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் நடத்துகின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவையிலே கேத்தலிக் சிரியன் வங்கியினுடைய ஜோனல் ஆஃபீஸினுடைய முன்பாக மாவட்டத்தினுடைய இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த ஊழியருடைய நியாயமான கோரிக்கையை வங்கி நிர்வாகம் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அனைத்து வங்கி துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் ஒன்றிணைத்து இந்த நிர்வாகத்தை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.